புருஷன் பொண்டாட்டி 2 பேரு பல்லு வைத்தியர்கிட்ட போனாங்க. புருஷன் அவசரப்பட்டுக்கிட்டே நின்னா, டாக்டர் டாக்டர் எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, உடனே பல்ல புடுங்கணும், எவ்வளவு ஆகும்? வாங்க வாங்க வந்துட்டீங்கல்ல, உடனே புடுங்கிருவோம். சரி, எந்த பல்ல புடுங்கணும்? கடவாப்பல்ல தான் டாக்டர். 2 பக்கம் தான் டாக்டர், 2 பக்கமுமே அந்த பூச்சி பல்லு தான் விழுந்து போய் உயிரை எடுக்குது. விடிய விடிய தூக்கமே கிடையாது. உடனே தட்டி எடுத்துருங்க டாக்டர். சரி, பேக்கேஜ் தெரியுமல்லோ? என்ன பேக்கேஜா? அப்படின்னா அதாங்க போங்கோ ஆப்பரு. நல்லா கேட்டுக்கங்க. அதாவது மயக்க மருந்து கொடுத்து பல்ல புடுங்கினா பல்லுக்கு 5000 ரூபாய், அப்படியே புடுங்கினா பல்லுக்கு 4000 ரூபாய் தான் ஆகும். மொத்தம் 8000 தான் ஆகும். அதான் போங்க ஆப்பரு. எப்படி நம்ம வசதி? உடனே சொல்லிவிட்டாரு புருஷன்காரரு. அப்படியா டாக்டர், ஆப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சும்மா பல்ல புடுங்கினாவே போதும், மயக்க மருந்தெல்லாம் வேணாம். அவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது? இதோ உடனே வேலையை ஆரம்பிச்சிருங்க டாக்டர், தலைக்கு மேல வேலை கிடக்குது. அவசரப்படுத்தின அந்த புருஷனை ஓஹோன்னு பாராட்டி விட்டாரு டாக்டர். ஒரு 2000 ரூபாய்க்காக வலியை தாங்கிக்க தயாராகி இருக்கிற உங்களோட எதையும் தாங்கும் இதயத்தை, சேமிக்கும் உணர்வை பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டுறேன். சேமிப்பு உணர்வையும் மெச்சுறேன். சரி சரி, வாங்க வாங்க உட்காருங்க. உட்கார்ந்து எங்க வாயை திறங்க பார்க்கலாம். கேட்ட உடனே ஆணைய போட்டான் அந்த பொண்டாட்டி கிட்ட அந்த எடுபட்ட புருஷன். அடியே என்னடி பாத்துக்கிட்டு நிக்கிற? டாக்டர் சொல்றது காதுல விழுகல? வந்து வாயை திறந்து காட்டுடி, தலைக்கு மேல வேலை கிடக்குது. எப்படி கதை? இப்ப அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இந்த வாக்குறுதி எல்லாம் என்ன ஆச்சு? மனையாளின் வலியை மணவாளன் உணர்வதும் துடிப்பதும் தானே மகத்தான மனவரம். வாய்த்த மனைவியே மிகச் சிறந்த வரவு. வாய்த்த வரவிடம் வரவு செலவு பார்க்கலாமா அன்பு புருஷா? தான் நேசிக்கும் கணவரை தன்னை காயப்படுத்தி விடும்போது அதனால் ஏற்படும் வலி மரணத்திலும் கொடியது. கணவர் பணக்காரராய் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கஞ்சனாய் இருந்து விடக்கூடாது என்பதே ஒரு சராசரி மனைவியின் எதிர்பார்ப்பு. எச்சரிக்கை கணவான்களே, விஷமின்றி ஓர் உயிரை அணுவணுவாய் கொல்லும் ஒரே ஆயுதம் தொட்டு தாலி கட்டிய கணவனின் விஷமத்தனம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டு